யோ யோ, நீ எல்லாம் மனுஷன் தானா? பாரியா பாரு, கடன்காரனுங்க வீட்டு வாசலுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒழுங்கு மரியாதையா நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2 மாச தவணையை கொடுத்து அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் நடேசனை பார்த்து கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பணத்தை கொடுக்கணும்னா நான் அப்பவே ரோட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தும் போதே நான் எப்பவோ தூக்கி இவனுங்க முகத்துல விசிறி அடிச்சிருப்பேன். ஆனா என்கிட்ட பணம் கிடையாது. உன் வேலையை பாரு. இவனுங்க இப்படிதான் காட்டு கத்து கத்திட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச, அங்கிள் என்ன அங்கிள் இப்படி 4 பேர் வந்து அடிதடி சண்டைன்னு ஆகிட்டு இருக்கு, நீங்க என்னமோ இப்படி கேர்லெஸ்ஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், நீங்க இத்தனை நாளா வண்டி ஓட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க, வீட்டுக்கும் வருமானத்தை கொடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பணத்தை என்னதான் அங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பணத்தை சேர்த்து வச்சாவது இந்த 2 மாச டியூ நீங்க கட்டியிருக்கலாமே. என்னம்மா என்ன பேச்சு பேசுற? இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு. நான் என்ன இவனுங்க கிட்ட இருந்து சும்மாவா வண்டியை வாங்கிட்டு வந்தேன்? இவனுங்க கிட்ட ரொக்கமா 3 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கேன். ஏன் இவனுங்களால 2 மாசம் டியூவை கட்டலனா பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்க முடியாதா? போற வர வழியில எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பத்தாதுக்கு வீட்டு வாசலுக்கு வேற வந்து அசிங்கப்படுத்துறானுங்க. அப்படியெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல, நான் கொடுக்கவும் மாட்டேன். டேய், கொடுக்க மாட்டேன். உங்களால எங்க போய் என்ன பண்ணணுமோ பாத்துக்கங்கடா. இந்த நடேசன் எங்க வேணாலும் வந்து பதில் சொல்லுவேன். கோர்ட்டுக்கே போறியா? போ, தாராளமா போ, நான் அங்கேயும் வந்து பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல பணம் கேட்டு வந்த ஆட்களோ அங்க இருந்த எல்லாரையும் கட்டைகளால அடி வெளுத்துவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க அடிதடி சண்டையாக. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிலா, நாம டிவி வாங்கறதுக்காக இப்போ கிளம்பணும்ல, பணம் இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேரன் கேட்க, அண்ணே இப்போ எதுக்காகண்ணே அதை கேட்குறீங்க? இல்லப்பா நிலா, நமக்கு டிவி இப்போ முக்கியம் கிடையாது. இந்த வீட்டில் நீ இருக்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஆம்பளைங்க 4 பேர் வந்து சத்தம் போட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. அக்கம் பக்கம்னு இருக்கவங்க நம்மளை தான் கேவலமா நினைப்பாங்க. நமக்கு இப்போதைக்கு டிவி முக்கியமே கிடையாது. முதல்ல நீ வச்சிருக்க அந்த பணத்தை எடுப்பா, இவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, வேற வழி இல்லாத அங்க இருந்த நிலாவோ பணத்தை எடுக்க. நிலா, நீ இப்போ எதுக்காக அந்த பணத்தை எடுக்கிற? நாம எல்லாரும் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம். இந்த ஆளு குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு வருவாரு. இவர் வச்சிருக்க வண்டிக்கு நாம சேர்த்து வச்சிருந்த இந்த பணத்தை எடுத்து டியூ கொடுக்கறதா? அண்ணே, கொஞ்சமாவது அறிவோட தான் பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருனே, அதெல்லாம் பணத்தை கொடுக்க முடியாது. நிலா, முதல்ல நீ அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வை. யோ, இங்க பாருங்கய்யா, இந்த ஆளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஆள் பணத்தை கொடுத்தா இந்த ஆளை விடுங்க. அப்படி பணத்தை கொடுக்கலையா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த ஆளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேச, உடனே இங்க நிலா இருந்துகிட்டு, ஐயோ சோழன், பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணே, அவர் கிடக்குறாரு. இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போங்கண்ணே. அடுத்த மாசம் டியூ கரெக்டா இந்த வீட்டுல நீங்களே வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அப்படி சொல்லுமா நீலா, இந்த வீட்டு மருமகனா நீ தான் மருமக. இவனுங்களும் கிடக்குறானுங்களே, எனக்கும் இவனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. நான் இல்லனா இந்த வீட்டுல இவனுங்க எப்படி இருந்துருவானுங்க? யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 2 மாசம் டியூ கொடுக்கறதுக்குள்ள இப்படி இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க. அதான் பணத்தை வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அங்க இருந்து பணம் வாங்க வந்தவங்களுமே நிலா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இன்னொரு பக்கம் பொறுத்துக்க முடியாத சோழனும் அங்க நடேசனோட சட்டையை பிடிச்சி கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எல்லாம் மனுஷன் தானா? இந்த வீடு எப்படி இருந்த வீடு தெரியுமா? ஆனா நிலா இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட தலையெழுத்தையும் இந்த வீட்டோட தலையெழுத்தையும் மாத்துறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்பதான் இந்த வீட்டை முன்னேற்றத்துக்காக ஒரு டிவி வாங்கி போடலான்னு சொல்லி பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு டிவி வாங்கலான்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தா, எங்க ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டு இப்படி என்னமோ எதையோ சாதிச்ச மாதிரி வந்து இப்படி கட்டில உக்காந்துக்கிட்டு இருக்கே. நீ எல்லாம் மனுஷன் தானா? யோ, என் கண்ணு முன்னாடியே முழிக்காத. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய், நீ யார்டா இந்த வீட்டுல என்ன இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? சொல்ல போனா நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கணுமா இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த வீடு என்னுடையது, என் பேர்ல இருக்கு. என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே தகுதி கிடையாது, புரிஞ்சதுல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, டேய் சோழா, விடுடா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அண்ணே, இப்படியே விடு விடுன்னு சொல்லிதான் இந்த ஆளு நம்ம தலை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு நம்மளையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன முதல்ல விடுனே, இந்த ஆளை எங்கே கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை அடிக்கிறதுக்காக அங்க சோழன் கை ஓங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, சோழன், நான் தான் சொல்றல, பேசாம உள்ள போங்க. நான் அங்கிள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும்.
முதல்ல உள்ள போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா சொல்ல வெளியே இருந்த சேரன், பல்லவன், பாண்டியன், சோழன்னு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. பொறுமையா வந்த நிலாவோ, அங்கிள் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அங்கிள். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீட்ல எல்லாரும் பணம் சேர்த்து வச்சு இந்த வீட்டை நம்ம கட்டணும்னு நினைச்சோம். இப்படியே நீங்க குடிச்சு குடிச்சு நாசமா தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்டையும் இப்படியே நாசமா தான் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அங்கிள் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களை குடிக்க வேண்டான்னு சொன்னேன், என் பேச்ச மீறி குடிச்சிங்க. இப்போ நீங்க வண்டியை கடனா வாங்கி அந்த கடனுக்கான அந்த கடனையும் நீங்க கொடுக்காம வட்டியும் கொடுக்காம கடன்காரனுங்க வீட்டு வாசலுக்கு வந்து நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசுறானுங்க. என்ன அங்கிள் இதெல்லாம்? இதெல்லாம் கேட்டா சோழன் உங்களுக்கு எதிரியா? இனிமேலாவது திருந்த பாருங்க அங்கிள். இந்த வீட்டை நாம தான் அங்கிள் முன்னேற்றி கொண்டு போகணும். இந்த வீட்டை கட்டணும். இந்த வீட்டுக்கான அடிப்படை வசதி கூட நம்ம கிட்ட இல்ல. எல்லாத்தையும் நாம தான் ஏற்பாடு பண்ணணும். அதை விட்டுட்டு குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு எதுக்காக அங்கிள்? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலா அங்க வீட்டுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் இங்க நடேசனும் அப்படியே யோசிச்சு படுத்தபடியா தூங்கிடுறாரு. மறுநாள் எப்பவும் போல எல்லாருமே எழுந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, வெளியே வந்த பல்லவனும் நடேசன் கட்டில் மேல இல்லாததை பார்த்ததும் வேக வேகமா உள்ள போய், அண்ணி என்ன அண்ணி, அந்த ஆள் வெளியே இல்ல போல இருக்கு, காலங்காத்தாலே குடிக்க போயிட்டான் போல இருக்கு. நீங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும், மூச்சு வாங்க வாங்க அட்வைஸ் கொடுத்தாலும் அந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உரைக்கவே உரைக்காது. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்து மறுபடியும் இந்த வீட்டுல வாந்தி எடுத்து வைக்க தான் போறாரு. அண்ணே என்னன்னே இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பேச, டே பல்லவா, அப்பாவா அப்படியெல்லாம் பேசக்கூடாது, வயசுல மூத்தவர். அண்ணே வயசுல மூத்தவர் மாதிரியா நடந்துக்கிறாரு. நேத்து நடந்ததை பாத்தீங்கல்ல, ஆசையா டிவி வாங்கி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா படம் பார்க்கலான்னு பார்த்தோம். கடைசியில இப்படி நம்ம ஆசையில மண்ணை வாரி போட்டதுதான் மிச்சம். அவரை ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு பொத்துக்குன்னு கோவம் வந்துடுதுனே, நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பல்லவன் வெளியே போக, கொஞ்ச நேரத்துல நிலாவோ அங்க நடேசனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் ஆரம்பிக்க, நிலாவோ பதட்டமாகி சேரன் கிட்ட வந்து, அண்ணே என்னண்ணே, அங்கிள் ரொம்ப நேரமா காணவே காணோம், இன்னொரு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கிட்ட நிலா சொல்ல, என்னப்பா அப்பா எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். நீ சொல்ற மாதிரி இன்னமும் வரலனா சரி விடு, நீ பதட்டமாகாத. பல்லவன் சொல்லிட்டு போன மாதிரி அவர் எங்கேயாவது குடிச்சிட்டு வராரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க, அதே நேரம் சோழனோ வீட்டுக்குள்ள வந்து, நிலா இன்னமும் நீ அவர் மேல இருக்க அக்கறையை விடவே இல்லையா? நம்ம தான் அந்த ஆளு மேல அக்கறையா இருக்கோம். ஆனா அந்த ஆளு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மேலயும் அக்கறைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பேசாம அண்ணன் சொல்ற மாதிரி நீ உன் வேலையை பாரு நிலா. அந்த ஆளு வீட்டுக்கு வரவே தேவையில்லை. அப்படியே போய் சேர்ந்தா கூட பிரச்சனையே இல்லை. சோழன் எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க நடேசன் கையில ஒரு பெரிய பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையறாரு. யோ என்னையா எங்க போன? ஆமா கையில என்ன இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்க? குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம அந்த பேக் ஃபுல்லா சரக்கு பாட்டில வாங்கிட்டு வந்திருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்க, உடனே இங்க சேரன் இருந்துகிட்டு, டே சோழா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாரு. அப்பா என்னப்பா எங்க போயிருந்தீங்க? நிலா பாவம் நீங்க காணோம் இன்னும் வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா என்னப்பா கையில இவ்வளோ பெரிய பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, டேய் சொல்றேன்டா ஒரு நிமிஷம் இரு. நிலா இந்தம்மா இந்த பேகை புடி, இந்த பேகை நீ திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் நிலா கிட்ட ஒரு பேகை கொடுக்க, என்னங்கள் இது? நான் தான் சொல்றல திறந்து பாருமா. நடேசன் சொன்னதை கேட்டு நிலாவோ அந்த பேகை திறக்க, அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கிறத பார்த்து இங்க நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அங்கிள் என்ன அங்கிள், இந்த பேகு ஃபுல்லாவே நிறைய பணம் இருக்க மாதிரி இருக்கு. மாதிரி இல்லம்மா, அது பணமே தான். நீ கேட்டல சம்பாதிக்கிற பணத்தை அப்படி என்னதான் பண்றீங்க? குடிச்சு குடிச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களான்னு. ஆமாமா என்ன பண்றது, இன்னைக்கு ஃபுல்லா வண்டி ஓட்டி ஓட்டி எனக்கு உடம்பு வலி. அதனால ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் அந்த உடம்பு வலியை மறக்கிறதுக்காக குடிச்சிடுறேன். ஆனா அந்த பணத்தை குடிச்சு மட்டும் செலவு பண்ணலமா, இப்படியும் பணத்தை எடுத்துட்டு போய் அப்பப்போ பேங்க்ல போட்டு நான் நல்லாவே சேஃப்டி பண்ணி தான் வச்சிருக்கேன். இதோ அந்த பணம் தான் இது. இந்த பணத்தை வச்சு நீ வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கோ. அங்கிள் என்ன அங்கிள் இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இருக்கும்போது பணம் கொடுத்தவனுங்க வந்து கேட்கும்போது நீங்க அந்த கடன்காரங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கலாம்ல, டியூ கட்டியிருக்கலாம்ல.
அட என்னம்மா, இத்தனை நாளா நானு டியூ ஒழுங்காதாம்மா கட்டிக்கிட்டு வந்தேன். ஏதோ 2 மாசம் தவறி போச்சு. பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டுட்டேன். அதுக்குள்ள இவனுங்க தாம் தும்னு கத்தி வழியிலேயே சட்டையை பிடிச்சி சண்டை போட்டா யாருக்கு தான் கோவம் வராது? அதனால தான் சத்தம் போட்டுட்டு வந்தேன். வந்தவனுங்க அப்படியே வீட்டுக்கும் வந்து எல்லார்கிட்டயும் அடிதடி சண்டைன்னு வம்பு இழுத்துட்டு போயிட்டானுங்க. நீ என்னமோ இதை புரிஞ்சுக்காம போமா, சரி இந்த பணத்தை நீ வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் கொடுக்க, அப்பா இந்த பணத்தை நீங்க முன்னாடியே பேங்க்ல போடுறதுக்கு பதிலா வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கலாமே. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நிலா வாங்கி போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, அடே முட்டாள், வீட்டுக்கு தேவையான பொருளை கூட நீங்க வாங்கிடுவீங்க. ஆனா நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை நாம வேற மாதிரி மாத்தி கட்ட வேண்டாவா? அதனாலதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் என் உயிர் இருக்க வரைக்கும் இந்த வீட்டை கட்டுறதுக்காக பணத்தை சேர்த்து கொடுத்துட்டு போலாமேன்னு பணத்தை உங்களுக்கே தெரியாம சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நிலா பேசின பேச்சுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். டேய் சோழா, என்னடா பணத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு போல இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு என்னென்ன வாங்கணுமோ நீயும் உன் பொண்டாட்டியும் போய் சந்தோஷமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்க இருந்த எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சி கொடுக்கறாரு.